ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு முக்கியமான டாபிக். சாரி, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸில். ஸோ இந்த சப்ஜெக்டில் ஒரு பேசிக்கான கான்செப்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்னாலும் பேஸ் தான் எப்பவுமே முக்கியம். ஸோ இந்த பேசிக்கான கான்செப்டை நல்லா நம்ம மனசில் வச்சுக்கிட்டா அப்படி மட்டும்தானா ஸோ நம்ம அப்போ தான் என்னென்னா நம்ம சம் போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டாமினேட்டட், செகண்ட் ஒன் காஸ்ட் டாமினேட்டட். ரெவென்யூ டாமினேட்டட், காஸ்ட் டாமினேட்டட்னு இருக்குது. ஸோ ரெவென்யூ டாமினேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம ஆர்கனைசேஷன் நடத்துகிறோம், இல்லை ஒரு கம்பெனி நடத்துகிறோன்னா நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ ரெவென்யூ வருது, ஸோ அதை குறிக்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரெவென்யூ டாமினேட்டட். நெக்ஸ்ட் என்னென்னா காஸ்ட் டாமினேட்டட். ஸோ காஸ்ட் டாமினேட்டட் எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷன், அதாவது நம்ம கம்பெனி இப்போ ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மிஷினுக்கு செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ், அதனுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், நெக்ஸ்ட் அந்த மிஷினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு, இதுக்கெலாம் நம்ம செலவு பண்ணுறோம்ல. ஸோ அதை சொல்கிறது தான் என்னென்னா காஸ்ட் டாமினேட்டட். ஸோ இதுதான் ரெவென்யூ டாமினேட்டடுக்கும் காஸ்ட் டாமினேட்டடுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, நம்ம இப்போ என்னென்னா ரெவென்யூ டாமினேட்டடை பற்றி பார்த்துட்டோம், காஸ்ட் டாமினேட்டடை பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதனுடைய பேசிக் கான்செப்ட் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ கேஷ் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து எவ்வளோ கேஷ் வெளில போகுது, அதே மாதிரி எவ்வளோ கேஷ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வருது, அந்த ஃப்ளோவை சொல்கிறது தான் என்னென்னா கேஷ் ஃப்ளோ டயக்ராம். இந்த இது என்னென்னா இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஷ் ஃப்ளோன்ற டாபிக் எங்கே வரும் அப்படின்னா யூனிட் 3ல் வரும். யூனிட் 1 and 2 முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே அந்த யூனிட்டில் கம்பல்சரியாக பார்க்கணும். ஏன்னா சில நேரம் தியரியாகவும் கேட்கலாம், சில நேரம் ப்ராப்ளமாகவும் கேட்கலாம். ஸோ ப்ராப்ளம் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 யூனிட்ஸ் ஒன்று பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அதுலேருந்து பேசிக்காக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. பிரேக் ஈவன் அனாலிசிஸில் எல்லாமே சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். நான் போன வீடியோவிலே போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பேசிக்கான ஃபார்முலாஸ் படித்தாலே பிரேக் ஈவன் அனாலிசிஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நான் ஃபார்முலாஸ் தனியாக எழுதி அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா அதில் காஸ்ட், அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம பொருள் வாங்கலாமா இல்லை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாமா அப்படின்றது ஒரு கான்செப்ட் அதில் இருக்கும். அது மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு தியரி கம்பல்சரியாக அந்த யூனிட்டில் படிக்கணும். ஓகே, நம்ம இந்த யூனிட்டுக்கு வருவோம். இந்த யூனிட் யூனிட் 3ல் கேஷ் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா ரெவென்யூ டாமினேட்டட், காஸ்ட் டாமினேட்டட் பார்த்துட்டோம். ஸோ ரெவென்யூ டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம் எப்படி வரையிறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஷினில் என்னென்னா இது ரெவென்யூ டாமினேட்டடா இல்லை காஸ்ட் டாமினேட்டடான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏன்னா அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு கொஷினில் சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சால்வேஜ் வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். சால்வேஜ் வேல்யூன்னு கொடுத்தா நீங்கள் உடனே ரெவென்யூன்னு எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா சால்வேஜ் வேல்யூ காஸ்ட் டாமினேட்டட் ப்ராப்ளம்ஸ்லேயும் அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரெவென்யூ டாமினேட்டடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நெட் ரெவென்யூ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் என்னென்னா கொடுக்கும்போதே நம்ம இனிஷியலாக ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுவோம். அதாவது நம்மக்கிட்ட இருந்து இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போகும். இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் என்னென்னா இந்த இப்போ சப்போஸ் இனிஷியலாக நான் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன் ஒரு மிஷின் வாங்க அப்படின்னா அந்த இனிஷியல் அமௌண்ட் கொஷின் மைனஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம கை காசை போட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம காசு செலவு பண்ணுறோம். ஸோ அது நமக்கு ரெவென்யூ கிடையாது, அது நமக்கு ஒரு காஸ்ட்டு தான். ஸோ அது என்னென்னா ஒரு நம்ம கையில் இருக்க காசை செலவு பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை என்னென்னா இவங்க மைனஸ் சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைனஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் டேரெக்டாக கண்ணை மூடிட்டு என்ன எழுதலாம்னா அது திஸ் இஸ் எ ரெவென்யூ டாமினேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு எழுதலாம். ஸோ சப்போஸ் சில சம்மில் கொடுக்கல அப்படின்னா நம்ம கொஷின் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒன்று நெட் ரெவென்யூன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரெவென்யூ வார்த்தையும் இல்லை, இந்த சைனும் இல்லை அப்படின்னா
ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து காஸ்ட் டாமினேட்டட் அப்படின்னு மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க ஆப்ரேட்டிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் வந்து இன்கர் பண்ணியிருப்பாங்க அந்த மிஷின் மேலேயோ இல்லை அந்த ப்ராஜெக்ட் மேலேயோ. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னா முடிவு பண்ணிடலாம், நம்ம தான் காசு செலவு பண்ணுறோம், நமக்கு எதுவுமே ரிட்டர்ன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து என்னென்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். தட் இஸ் அ காஸ்ட் டாமினேட்டட் ப்ராப்ளம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ரெவன்யூ டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம் வந்து வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நான் இப்போ பெனில் வரைகிறேன், நீங்கள் எக்ஸாமில் பென்சிலில் வரைங்க. ஸோ வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இனிஷியலாக வந்து நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட், ஓகேவா? ஸோ வந்து 0 years அப்படின்னு போட்டுருங்க. ஸ்டார்டிங்னால 0 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம கையிலேருந்து காசு போகுது அப்படின்னா வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா அவுட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். OUTFLOW, அதாவது வந்து அவுட் ஃப்ளோன்னு சொல்லலாம். அதாவது நம்ம கையிலேருந்து காசு வந்து வெளியில் போகுது. இதே வந்து வெளியிலேருந்து காசு நம்மக்கிட்ட வருது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம்னா இன்ஃப்ளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ அவுட் ஃப்ளோ அப்படின்றது வந்து என்னென்னா ஆர்கனைசேஷன், அதாவது நம்ம வச்சுருக்க கம்பெனிலேருந்து நம்ம வந்து வேறு எதுக்கும் காசை வந்து செலவு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லலாம்னா அவுட் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஆரோ வந்து எப்போவுமே வந்து டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ்டாக வரும். வேறஸ் இன்ஃப்ளோ அப்படின்றது வந்து என்னென்னா நமக்கு வந்து காசு, அதாவது நம்ம வச்சுருக்க கம்பெனிக்கு வந்து வெளியிலேருந்து ப்ராஃபிட் வந்து வருது அப்படின்ற போது, ரெவென்யூ வருது அப்படின்ற போது அது வந்து இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ அப்வர்ட் ஆரோ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இனிஷியல் அமௌண்ட் அப்படின்றது வந்து நம்ம கை காசை போட்டு நம்ம ஒரு மிஷினோ இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம காசு செலவு பண்ணுறோம். ஸோ அது வந்து என்னென்னா காஸ்ட் டாமினேட்டட். ஸோ அது வந்து டவுன்வர்ட்ஸ் ஆரோ, ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து ரெவென்யூ டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம் ஆக இருந்தாலும் நம்ம கையிலேருந்து போகிற காசு வந்து அந்த இனிஷியல் பி அமௌண்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கையிலேருந்து போகிறதால இது வந்து டவுன்வர்ட் ஆரோவில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வருஷம் வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்குது, R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதே மாதிரி வந்து செகண்ட் இயருக்கு வந்து எனக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்குது, அது R2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் இயருக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்குது, ஸோ அது R3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து வருஷம் ரெவென்யூ கிடைக்குதா? ஸோ வந்து இது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து RN அப்படி எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் N years அப்படின்னு. அதாவது வந்து 3, 4, 5, 6, 7 அது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ கொஷினை பேஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னென்னா சால்வேஜ் வேல்யூன்னு ஒரு வேல்யூ இருக்குது. சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சால்வேஜ் வேல்யூனா என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மிஷினை வந்து ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மிஷினை வந்து அது 10 வருஷம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்று சேல் பண்ணுறீங்க இல்லை ஸ்க்ராப்பாக வந்து அனுப்புகிறீங்க அந்த மிஷினை. ஸோ அந்த ஸ்க்ராப்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு காசு கிடைக்கும், ஓகேங்களா? அந்த மிஷினுடைய லைஃப் முடியும் பொழுது ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு அதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து என்னென்னா நீங்கள் வந்து சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த சால்வேஜ் வேல்யூ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு தான் வந்து காசு கிடைக்க போகுது, ஓகேங்களா? நம்ம வந்து வேறு யாருக்கும் காசு தர போகிறது இல்லை. ஸோ அந்த மிஷினை போட்டதுக்கான நமக்கு ஒரு காசு கிடைக்க போகுது. ஸோ அந்த சால்வேஜ் வேல்யூ டினோட் பண்ணுறது மாதிரி என்ன பண்ணலான்னா, இது ஆறுன்னு எழுதிக்கிறேன். இந்த ஆரோக்கு மேலே ஒரு ஆரோ போட்டு இதை வந்து சால்வேஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க, சால்வேஜ் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ இந்த ஆரோக்கு மேலே ஒரு ஆரோ போட்டு எழுதிக்கிட்டு சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்போயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் 5% அப்படின்னா 5% இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ரெவென்யூ டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம். இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னா ரெவென்யூ டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம். அதே மாதிரி சால்வேஜ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிறதால இந்த ஆரோ வந்து டாப்பில் தான் எப்போவுமே இருக்கும். ரெவென்யூ டாமினேட்டட்லேயும் சால்வேஜ் வேல்யூ மேலே தான் இருக்கும், காஸ்ட் டாமினேட்டட்லேயும் சால்வேஜ் வேல்யூட ஆரோ மார்க் வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? எப்போயுமே வந்து சால்வேஜ் வேல்யூ வந்து கீழே பார்த்த மாதிரி வராது. ஸோ ரெவென்யூ டாமினேட்டடில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம ஃபார்முலா எழுதி, அதாவது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஈக்குவேஷன் இப்போ வந்து எழுதி சால்வ் பண்ணும்போது என்ன ஒன்றா, நம்ம இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரெசென்ட் வேல்யூ வந்து எப்போவுமே வந்து ரெவென்யூ டாமினேட்டடில் நெகட்டிவ் சைனில் இருக்கும், ஓகேவா? நம்ம இனிஷியலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்து நெகட்டிவ் சைனில் இருக்கும். சால்வேஜ் வேல்யூ வந்து என்னென்னா எப்பவுமே வந்து பாசிட்டிவில் இருக்கும். இதுதான் வந்து இது ரெண்டு வந்து முக்கியமான பாயிண்ட். இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா மொத்த சம்மும் தப்பு, முடிஞ்சு போச்சு. கான்செப்டை புரிஞ்சு போட்டிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் டாமினேட்டட். ஸோ காஸ்ட் டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ காஸ்ட் டாமினேட்டட் கேஷ் ஃப்ளோ டயக்ராம் பற்றி பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை,
இதே மாதிரி ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரி இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பார்த்தோன்னா நமக்கு ரெவென்யூ கிடைக்குது. ஸோ இன்ஃப்ளோ ஆகுது, ஆர்கனைசேஷனுக்குள்ளே காசு வருது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அப்வர்ட் ஆரோ போட்டிருந்தீங்க. இதே காஸ்ட் டாமினேட்டில் என்னென்னா நம்ம ஆர்கனைசேஷனை விட்டு காஸ்ட் வந்து அதாவது காசு வந்து வெளியில் போகுது, வெளியில் நீங்கள் யாருக்கோ தரீங்க, ஓகேவா? ஸோ அதனால் ஆரோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வரும், அதாவது டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ்ட் ஆரோ வரும், ஓகேவா? ஸோ இது வந்து 1 2 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நிறைய வருஷத்துக்கு அப்படின்னா வந்து n இயர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து காஸ்ட்னால C1 C2 C3 CN அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பட் ஒரு கண்டிஷன் என்னென்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்லையும் சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருந்தாலும் சால்வேஜ் வேல்யூ வந்து டாப்பில் தான் இருக்கணும் என்றைக்குமே. ஏன்னா சால்வேஜ் வேல்யூ வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்க போகிற காசு, அதாவது நம்ம யூஸ் பண்ண மிஷினை தூக்கி போட்டு அதனுடைய எண்ட் லைஃப் முடியும் போது அந்த மிஷினை விற்கிறோம் இல்லை ஸ்கிராப்புக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதுலேருந்து வர காசு தான் வந்து என்னென்னா சால்வேஜ் வேல்யூ, ஓகேவா? ஸோ அதனால் ஆரோ வந்து மேல் பக்கமாக போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஏன் ஆரோ வந்து இதுக்கு மேலே போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த ஆரோ போட்டிருக்கீங்க, அதுக்கு மேலே ஒரு ஆரோ போட்டிருக்கீங்க, ஒன்றும் இல்லை. இது ப்ளஸ் இது, அதாவது ஃபைனல் அமௌண்ட், அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த சம்மில் மேலே இந்த ஆரோ எங்கேயும் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து இங்கேயே போட்டுக்கிட்டேன் அந்த ஆரோவை, சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் ஐ வந்து 5% ஏதோ ஒன்று, ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் என்ன கொஷின் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். முக்கியமான கான்செப்ட் இந்த இதில் காஸ்ட் டாமினேட்டரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து இதில் என்னவாக எடுத்துக்கணும்னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காஸ்ட் டாமினேட்டட், அதாவது காஸ்ட் வந்து டாமினேட் பண்ணுது அந்த கேஷ் ஃப்ளோவை. வேறஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ அதால் வந்து என்னென்னா நீங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறீங்க. வேற சால்வேஜ் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட், அது வந்து ஒரு ப்ராஃபிட், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா இது ரெவென்யூ டாமினேட்டட். ஸோ காஸ்ட் டாமினேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அதாவது நீங்கள் செலவு பண்ணுற காஸ்ட்டை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க. கிடைக்கிற ரெவென்யூ அதாவது ஓகே சால்வேஜ் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். ஏன்னா வந்து சால்வேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட். காஸ்ட் டாமினேட்டடில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து என்னென்னா பாசிட்டிவாக எடுக்கணும், அதே மாதிரி சால்வேஜ் வேல்யூ நெகட்டிவாக எடுக்கணும், அதே மாதிரி வைஸ் வர்ஸா, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது. ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ப்ரோஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.